ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியே இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மலேசியன் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. மெயினாக அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து டெக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேரேஜ் லைஃப் ஒரு சில நாட்கள் நல்லாவே போகுது. ஆனா ஒரு இடத்துல தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட அகால இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு டவுட் வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண் அப்படின்றவங்க ரியலே கிடையாது, ஒரு ஏஐ. இதெல்லாம் பார்த்தாதுன்னு அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு வர பார்க்குது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்ட்ரோ OTT அந்த படம் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. படத்தோட பேர் வந்து அழைக்காமல் வந்தாய். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு அடல் காமெடி ட்ராமா எடுத்திருக்காங்க. மெயின் இந்த படத்துல அங்கங்க வரக்கூடிய அந்த ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம 2 ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டிசைனிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றது ஓகே இருக்கும். பட் இருந்தாலுமே இவங்க பண்ண ஒரு சில தப்பு காரணமா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட கை விட்டு போயிடுது. இவங்களுமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்க்கு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து போறாங்க. அங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள் மூலமா இவங்களோட லைஃப்ல எந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பால்சப். அமேசான் பிரைம்ல தமிழ் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 90s டைம் பீரியட்ல ஒரு சூப்பரான கிரைம் ட்ராமா எடுத்திருக்காங்க. மெயின் அந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் வந்து இப்போ பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஸோ அதனாலே பண தேவை அப்படின்றது இவருக்கு அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் இவரோட வீட்டு வாடகையுமே வந்து இவரால் சரியா கட்ட முடியல. ஸோ இவர் தம்பி வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக இவர் முதலாளி கிட்ட உதவி கேட்டு போகும்போது அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய தம்பி ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து மட்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்பிளிங் பிசினஸ் பாத்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்கேம் 99 சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸுமே உங்களுக்கு தரமா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா மட்கா கிங். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.